மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த மாணவி வந்து காணாமல் போயிடுறா. ஸோ தேடும் போது அடுத்த நாள் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சடலமாக மாணவியை மீட்கப்படுது. அன்னைக்கு தான் அந்த கேஸ் ஜாமீன் வாங்கிட்டு பெயில் கிடச்சி வரா. ஸோ வர வழியிலேயே இந்த ஒரு அவ்வளோ ஒரு அசம்பாவிதம், ஒரு கேவலமான நிகழ்ச்சியை பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. வழக்கறிஞராக இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளுக்கெல்லாம் தர்மமுனீஸ்வரன் மாதிரி இருக்கிற குற்றவாளிகளுக்கு வந்து பெயில் கிடைக்கக்கூடாது. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தூத்துக்குடி சம்பவம் +2 மாணவி வந்து இறப்பு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அந்த சம்பவத்துக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது மேம்? இப்போ இந்த தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வழக்கு பார்த்திங்கன்னா நானுமே பார்த்துருந்தேன். தூத்துக்குடியில் வந்து வேடநத்தம் என்ற இந்த ஊரில் வந்துட்டு அந்த கிராமத்தில் அந்த மாணவி பார்த்திங்கன்னா, மாணவி +2 படிக்கிற மாணவி வந்து கடைசியாக +2 எக்ஸாம் எழுதிட்டு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு அன்னைக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து அந்த வயல்வெளியில் அந்த மாதிரி அந்த இடத்துல போயிருக்கும் போது அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நபர் வந்து அந்த பொண்ணை வந்து அப்படின்னு பார்த்தோம். அந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு மூதாதையரை, ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மாவை வந்து கொலை பண்ணிட்டு அந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி ஜாமீனில் வந்திருக்கிற ஒரு கைதி அவர். மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த மாணவி வந்து காணாமல் போயிடுறா. ஸோ தேடும் போது அடுத்த நாள் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சடலமாக மாணவியை மீட்கப்படுது. சடலமாக மீட்கப்பட்டதுக்கப்புறம் கேஸ் விசாரணை நடைபெற்று ஒரு 10 நாள் இடைப்பட்ட 10 நாட்களுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை வந்துட்டு தகனம் பண்ணுறாங்க. ஸோ தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் 2வது அமர்வு நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பிரீதா அவர்கள் வந்து இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு வயது முதிர்ந்தவரை வந்து கற்பழிப்பு வழக்கில் உள்ளே போயிட்டு ஜாமீன் கிடச்சி வெளியில் வந்துட்டு தான் இந்த விஷயத்த பண்ணுறார். இந்த ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கார். ஸோ நம்ம அட்லீஸ்ட் அந்த ஜாமீன் அவனுக்கு வந்து அது கிடைக்காம இருந்து, ஸோ அந்த தண்டனை அவனுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்த்துருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா அது ஒரு கேஸ் ப்ரொசீஜர் படி அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. அவன் வந்து தண்டனை கிடச்சி போகிறான் அப்படின்னா, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி போகிறான் அப்படின்னா உடனே பெயில் போட்டு இவ்வளோ டேஸ்க்குள்ளே எடுத்துடுறாங்க. பர்டிகுலராக ஒரு 90 டேஸ்க்குள்ளே பெயில் கிடச்சி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் அவங்க திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது வெளியில் அனுப்பி அதுக்கப்புறம் கேஸ் ட்ரையல் நடக்கும்னு வச்சுக்கோங்க. இது திருந்துவாங்கன்னு நினச்சி தான் அது ஒரு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து யாரும் திருந்துற மாதிரி வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ வர வழியிலேயே அன்னைக்கு தான் அந்த கேஸ் ஜாமீன் வாங்கிட்டு பெயில் கிடச்சி வரா. ஸோ வர வழியிலேயே இந்த ஒரு அவ்வளோ ஒரு அசம்பாவிதம், ஒரு கேவலமான நிகழ்ச்சியை பண்ணியிருக்கான். ஓகே, கூட தர்மமுனீஸ்வரன் வந்து ஆல்ரெடி கேஸ் இருந்து ஜாமீனில் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்போ இதுவே பல குற்றவாளிகள் ஜாமீனும் கிடைக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இவர் ஜாமீன் மட்டும் கொடுக்காம இருந்தால் அவர் வெளியே வந்திருக்க மாட்டார், ஜெயிலே இருந்திருப்பார் அப்படின்னு. அப்போ இனிமேல் ஏற்கனவே குற்றங்கள் இருக்குமா உங்களுக்கு ஜாமீன் தராங்க, இதை பற்றி நினைக்கிறீங்க? ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு கேஸுக்கு பொறுத்தது வச்சுக்கோங்களேன். ஒரு வழக்கை பற்றி தீர்மானிக்கிறாங்க. ஸோ அதை டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எதிர்த்தரப்பு பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பு அட்வொகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் இல்லை, ஸோ அந்த அம்மா வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய டிஃபென்ஸ் வைக்கும் போது ஸோ உங்களுக்கு வழக்கு அப்படின்னால 2 பக்கமும் கேட்டு நீதி வழங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வழக்கு. ஸோ அதுக்காக நீதி கிடைக்கிறது தான் நீதி கொடுக்கறது தான் நீதிபதியுடைய வேலையுமே கூட. ஸோ அப்படி இருக்கும் போது 2 தரப்புமே நான் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் போது அந்த கேஸ் வந்துட்டு ஓகே சில இதெல்லாம் சொல்கிறாங்க, அந்த அம்மா தெரிஞ்சவங்க தான், ஸோ அவங்களுக்கு இயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவங்க அதை டிஃபென்ஸ் வைக்கும் போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெயில் கிடைச்சிடுது. ஓகேங்களா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி நான் ஒரு சாதாரண ஹியூமனாக நான் சொல்லணும் அப்படின்னா, வழக்கறிஞராக இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளுக்கெல்லாம் தர்மமுனீஸ்வரன் மாதிரி இருக்கிற குற்றவாளிகளுக்கு வந்து பெயில் கிடைக்கக்கூடாது. ஜாமீன் கிடைச்சா இந்த மாதிரி தொடர்ந்து தான் இதே மாதிரி இன்னொரு வழக்கில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. தஷ்வந்த்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே ஒரு குழந்தைய பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா
அம்மாவையும் வந்து கொலை பண்ணியிருக்கான். இப்போ அது உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்படவில்லை, சான்றுகள் வந்து வைக்கப்பட்ட எவிடன்ஸ் எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வந்து அக்விட்டல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பட் அரசு படி பார்த்தீங்கன்னா வழக்கு படிகள் பார்த்தீங்கன்னா அது பெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடுது. ஓகேங்க. இங்கே கூட தர்மம் முடிச்சவங்க 2 மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுவும் 76 நாட்களுக்குள்ளே விசாரிச்சு. இப்போ இந்த டைமில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது வந்து மக்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா கேஸ்லையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்லை, இன்னும் 76 நாட்களில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நீதிபதி பிரீதா அவர்கள் வந்து எல்லாருமே ஒரு பாராட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ 73 பேர் பார்த்தீங்கன்னா அதில் சான்றுகள் எல்லாருமே அதில் கேஸ் எல்லாம் அவங்களுக்கு என்கொயரி பண்ணி ஒவ்வொருத்தருமே விட்னஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேட்கவே உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி எல்லா வழக்குகளுமே வந்து இந்த மாதிரி விரைவாக ஒரு ட்ரையல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு விட்னஸ் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் போது அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்காவது ஒரு அவங்களுக்கு ஒரு நீதி கிடைச்ச மாதிரி அவங்களுடைய வலிகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அவங்களோட வலிகளுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். இல்லை நாங்கள் 1 year 2 years ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா 5 yearsக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கடைசியில் வந்து ஒரு நீதி கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும் போது அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது பாதிக்கப்பட்டவங்க இருக்கவே மாட்டாங்க ஒரு காலகட்டத்திலலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையை வரவேற்கத்தக்க ஒரு இந்த கேஸ் வந்து பார்க்குறோம் நம்ம நீதி. ஓகே. ஆனால் சில மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இப்போ இந்த கேஸ் நிச்சயம் முடிச்சிட்டிங்க, ஆனால் இன்னமும் பல பெண்கள் பாதிப்படைஞ்சு தான் இருக்காங்க. அது இப்போ இந்த டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க, பல நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பெண்களும் பாதிப்படைஞ்சு தான் இருக்காங்க, முக்கியமாக குழந்தைகள் பாதிப்படைகிறாங்க அப்படின்னு. அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 76 நாட்களில் கொடுத்துருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம். இந்த மாதிரி எல்லா கேஸ்க்கும் இருக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க, நல்ல விஷயம் தான், எல்லா கேஸ்க்கும் இருக்கணும். ஸோ அதுக்காக காவல்துறை அவசரப்படுறது சரியா? அதான் உண்மையாக இருக்கணும். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து அப்போ அவசரமாக நாங்கள் கேஸை முடிக்கணும், அப்போ வந்து யாரும் அதுக்கான கரெக்டாக அக்யூஸ்டை பிடிக்கலையா நீங்கள் கேட்குறீங்க, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணலையா, அப்போ யாரோ ஒருத்தரை போட்டு நான் அரெஸ்ட் பண்ணி கேஸை முடிக்கிறாங்களான்னு கேட்க வரீங்க. ஓகேங்களா. அப்படியெல்லாம் இருக்காது, அதுக்காக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ காவல்துறை வந்து விரைவாக செயல்பட்டு அதற்கான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி ஸோ கேஸை வந்துட்டு சீக்கிரமாக முடிக்கணும். ஒரு கேஸை சீக்கிரம் முடிச்சாதான் சரி, ஓகே, அவங்களுக்கு தண்டனையும் சீக்கிரம் கிடைச்சிடுது. ஸோ பயமாவது இருக்கும் அட்லீஸ்ட். ஓகேவா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான குற்றங்கள் நடக்கிறத எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தடை செய்கிறது குற்றங்கள் குறையிறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தண்டனை குற்றவாளி குற்றம் செஞ்சிட்டு இருக்கிறதும் நம்ம தண்டனை கொடுக்கறதும் இதையே விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே ஸோ தண்டனைகள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பாண்டிச்சேரியில் கூட நம்ம கேஸ் பார்த்தோம், உடனே தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த வழக்கை வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க பாண்டிச்சேரி ஒரு வழக்கில். ஸோ அந்த மாதிரி குற்றங்களின் வீரியத்தை பொறுத்து ஒரு விரைவான ஒரு தண்டனை கொடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி அதை பண்ணும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். சரி, இதை பண்ணினா நமக்கு இது கண்டிப்பாக நம்ம இதுக்கான தண்டனை நமக்கு கிடைக்கும்ன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே வரணும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் எந்த எதுவுமே செய்யலை. ஓகேங்களா. ஒரு இயற்கை உபாதை கழிக்க கூட போகிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு உரிமை இல்லை, ஒரு சுதந்திரம் இல்லை. அதில் கூட அந்த குழந்தையால் நிம்மதியாக அந்த விஷயத்தை செய்ய முடியும், ஒரு வெளியில் கூட போக முடியல அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் உண்மையாக இந்த மாதிரி குற்றம் செஞ்ச தர்ம முனீஸ்வரன் போன்றவர்கள்லாம் இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி அந்த பொண்ணு நாளைக்கு வேறு பொண்ணு நாளைக்கு தாய், இந்த மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவ்வளோ அழுக்காக தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. இதை தான் தொடர்ந்து செய்வாங்க நாளைக்குமே. ஸோ ஒரு பெண் அப்படின்னால எந்த பாதுகாப்புமே இல்லை. அப்போ பெண்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, குட் டச் சொல்லிக் கொடுங்க, பேட் டச் ஏன் பெண்களுக்கே சொல்லிக் கொடுக்கணும், ஏன் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதா, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ பண்ணினா நாளைக்கு வந்து இதெல்லாம் தவறான எண்ணத்தில் கொண்டு போய் விட்டுடும், தவறான வழியில் விட்டுடுவான். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு பெண் குழந்தையோட சகோதரியாக பார்க்கணும், ஏன் அவங்க ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது? அது விஷயம் சொன்னீங்க, பெண்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரும், ஆனால் ஆண்களுக்கு வந்து பெண்களை அனுமதியெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி தரமான்னு சொன்னீங்க.
ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஒரு பெண்ணை வந்து அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது, சில அன்டச்சபிள், அதாவது ஒரு எந்த இடத்துலலாம் தொடக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றத ஒரு எல்லா பேரண்ட்ஸுமே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஆண் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்படி பார்த்தா ஆண் பிள்ளைகள் எந்த சின்ன குழந்தைங்களே இந்த வேலையை செய்யறது கிடையாது, எல்லாருமே வயது முதிர்ந்து. ஏங்க அப்போ நான் வந்து இதெல்லாம் இவங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்னா, அது வந்து சின்ன பசங்க இப்போ யாருமே செய்யலை. ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் நல்ல வயது முதிர்ந்து ஒரு 30 வயசு குழந்தை ஒருத்தன் வந்து தான் அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ அந்த 30 வயசு இருக்கிறவனுக்கு வந்து குட் டச் பேட் டச் எதுன்னு தெரியாதா? ஸோ தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கவங்களை தெரிந்து தவறு செய்பவர்களை வன்மையாக கண்டிக்கணும், வன்மையாக தண்டனை கொடுத்து அவங்களுடைய தண்டனையை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக மாற்றணும். நன்றிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.